இயேசு கடல் மீது நடந்து வந்த நிகழ்வு ஒரு புதுமை மட்டுமல்ல, அது தரும் செய்தி உன்னதமானது. நான் தான், அஞ்சாதீர்கள். புயலும் மழையும் தாக்குகின்ற பொழுது பயம் வந்து விடுகிறது. இதனை விவிலிய அறிஞர்களும் புனிதர்களும் நம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்ற பொழுது பயத்தினாலோ படபடப்பினாலோ வேதனையினாலோ நாம் தடுமாறுகிற பொழுது இயேசு தருகிற உறுதியாக தெரிவிக்கிறார்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இது எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! ஏனென்றால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நாம் தடுமாறுகிற பொழுது இயற்கையிலேயே பயம் வந்து விடுகிறது. அந்த பயம் சில நேரங்களிலே நம்மை கடவுள் நம்பிக்கையிலே தளர்ந்து போகக்கூட செய்யலாம். இயேசுனுடைய இந்த உறுதி தரும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அவரிடம் சரணடைவோம். தூயாவியானவருடைய வழிநடத்தல் இருக்கிற பொழுது தனி மனிதர்களும் திருச்சபையும் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளித்துக் கொள்ளும் என்பதற்கு முதல் வாசகம் ஒரு உதாரணம். திருத்தூதர்கள் போதிக்கும் பணியிலும் புதுமை செய்யும் பணியிலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற பொழுது தியாக்கோன்கள் என்று அழைக்கப்படுகின்ற 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தூய ஆவியினால் அருள் பொழிவு செய்யப்பட்டதை முதல் வாசகம் நமக்கு தெரிவிக்கிறது. திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அது முக்கிய மைல்கல். இதே போல பல நேரங்களிலே கடவுளுடைய துணையை நம்பி திருச்சபை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற பொழுது போராட்டத்திலும் கொடிய துன்புறுத்தப்பட்ட போதும் திருச்சபை கடவுளுடைய அருளை பெற்று வளர்ந்தது. தனி மனிதர்களும் அதை போலதான். எனவே நம்மை நாம் முழுமையுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். கடவுளுடைய வழிநடத்துதலை கேட்டு முன்னேறுவோம். நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற உறுதி நமக்கு உண்டு.